அடிக்கடி வெடி சத்தம் கேட்கறது சரியான இடத்துல இந்த லொகேஷன்ல தான், இந்த இடத்துல தான் வெடிக்குதுன்னு நமக்கு யாருக்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு புகை மண்டலமா இருக்குது சில இடங்கள்ல. ஈரான்ல இப்பொழுது நடந்திருக்கிற இந்த நிலைமையானது, உச்ச தலைவர் உயிரிழந்த இந்த நிலைமையானது கிட்டத்தட்ட 1989 ஆண்டுக்கு பிறகு ஈரான்ல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாகவும் அரசியல் தலைமை மாற்றமாகவும் இது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல் காரணமாக இலங்கையில் இருந்து ஒரு சில முக்கியமான அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுல மிக மிக முக்கியமானது, மத்திய கிழக்கு நாட்டுக்கான அத்தனை விமான சேவைகளையும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நிறுத்தி இருக்கிறது. நேற்றைய நாளிலிருந்து இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. இன்று அது சரி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாலும் கூட, இப்பொழுது வரைக்கும் மத்திய கிழக்கினுடைய பல நாடுகள் தங்களுடைய வான்பரப்பின் போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்னும் வான்பரப்பின் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படல. இதன் காரணமாக இலங்கையிலிருந்து இயங்குகின்ற அல்லது இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்ற அத்தனை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் பயணிக்க இருந்தவங்க நீங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நேரடியாக 24 மணி நேர சேவை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக நீங்க தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அதே போல மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வார இலங்கைக்கான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. துபாய் அதோடு பஹ்ரைன் ஆகிய விமான நிலையங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலால் அங்கு விமான நிலையங்களும் சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக முழுமையான தரவுகள் அங்கிருந்து விமானம் இயக்கப்படுமா, எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மணித்தியாலங்களில் இயங்கும் அப்படின்ற தொடர்பாக முழுமையான தரவுகள் அங்கிருந்தும் வராதன் காரணமாகவே இலங்கையிலிருந்து இயங்குகின்ற விமானங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. அதோட பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றதை உறுதி செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் என்னதான் எரிபொருள் தடைப்பட்டாலும் கூட 1 மாதத்துக்கும் அதிகமான கையிருப்பு இலங்கையில் இருக்கிறது. எனவே அச்சமடைய தேவையில்லை, பதட்டமடைய தேவையில்லை, நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்றதை வலியுறுத்தியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது போர் சூழல் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகளில் இருந்து இலங்கைக்கு எரிபொருள் வர்றது இல்லை, அந்த பாதை அல்ல, இது வேற இடங்கள்ல இருந்தால் நமக்கு எரிபொருள் வருது. எனவே அதனால 1 மாதத்துக்கு பிறகும் கூட நமக்கு கையிருப்பு இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. தொடர்ச்சியாக நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே அச்சமடைந்து பதற்றமடைந்து இந்த விடயத்தில் பயப்பட தேவையில்லை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நீண்ட வரிசை அத்தனை எரிபொருள் நிலையங்கள்லையும் இருக்கு. ஆனாலும் எந்த வகையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு வராதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தல், இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் தங்கி இருக்கிற நீங்க விசாக்கள் காலாவதியாகி இருந்தால், அதாவது நேற்று இன்றைக்கு போறதுக்கு இருந்திருப்பீங்க, நாளைக்கு உங்களோட விசா காலாவதி ஆகுது அப்படின்னு சொன்னா 7 நாட்களுக்கு உங்களுடைய விசா காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மத்திய கிழக்கில் இருக்கின்றவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கின் ஊடாக பயணிக்கின்ற விமான சேவையை பயன்படுத்துகிறவர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நாளைக்கு அல்லது நேற்று பயணிக்க இருந்த பயணிகள் எந்த நாட்டு பயணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு விசா காலம் முடிவடையமாக இருந்தால் இது 7 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கட்டார்ல இருக்கிற நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தியாகு. வணக்கம். வணக்கம் சந்துரு. சந்துரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க தியாகு. நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்துரு. கட்டார் இப்ப எப்படி இருக்கு? கட்டாருக்கு நேரம் என்ன தியாகு? இப்ப நேரம் சந்துரு சரியா 9:22 மணி காலையில். ஓகே. தியாகு, இப்ப கட்டார் பக்கமா வான்வழி தடைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. சந்துரு வெடிப்பு சத்தம் சந்துரு நேற்றைய நாளில நள்ளிரவு 12 மணி சந்துரு பாறை வெடிப்பு சத்தம், அதாவது சரமாரியான வெடிப்பு சத்தம் வருது. சூரிய ஒளியில் எப்படியான வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய இருக்குதோ அதுக்குரிய ஆதாரம் காமியை கூட அனுப்பிவிடுறேன் அப்படின்னு. இப்ப காலையில் சந்துரு விடிய தோப்பால கூடிய சென்னையா இண்டஸ்ட்ரியா சென்னை இலக்கம் 2 அங்க மாத்திரம் வெடிப்பு சம்பவம் ஏற்படுது. காலையில ஒரு 7:30 மணி போல அந்த ஒரு வெடிப்பு சத்தம் மாத்திரம் ஏற்படுது. அடுத்து சந்துரு அடிக்கடி வெடிப்பு சத்தம் கேட்கறது சரியான இடத்துல இந்த லொகேஷன்ல தான், இந்த இடத்துல தான் வெடிக்கிறது நமக்கு யாருக்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு புகை மண்டலமா இருக்குது சில இடங்கள்ல. மற்றது வான்வெளி மூடப்பட்டிருக்கு. அடுத்து சந்துரு வளமையான மக்களுடைய வேலை திட்டங்கள் வந்து வேலை கூடுவாங்க, நோமலா போய் கொண்டிருக்காங்க. அடுத்து பிரைவேட் தனியார் கம்பெனிங்க சந்துரு அவங்களோட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக வீட்டுல இருந்து அவங்களோட வேலை செய்யக்கூடிய உள்துறை அமைச்சு அவங்களுக்கான சில வசதிகளை செஞ்சு கொடுக்கும். ஓகே. இந்த மாதிரி நிலைமை இருக்கு. மற்றபடி பெரிய அளவான உங்களுடைய சாதாரணமான போக்குவரத்துல அல்லது சாதாரண நடவடிக்கைகள்ல பெரிய அளவு மாற்றம் இல்லை.
மாற்றம் அளித்து வந்துடும். மற்றது நம்ம முழுமையா கூட வேணும். இளைஞர்கள் இருக்கவங்க கட்டார் நாட்டுல இருக்க நம்ம இளைஞர்களை பத்தி எதுவும் அச்சம் கொள்ள தேவையில்லை. அவங்க எல்லாமே அந்தந்த இடத்துல சேஃபா பாதுகாப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மற்றது ஒரு விஷயம் மறுபடியும் நமக்கு போன்ல அந்த எலர்ட் வருது, பாதுகாப்பா இருக்குது. நம்ம இலங்கை தூதரகம் கூட நமக்கு சில விஷயங்களை செய்து கொடுத்துருக்காங்க. ஆனா இலங்கை மக்கள் கட்டார்ல இருக்கவங்களை பத்தி கவலைப்பட்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. சில பேர் தமிழுக்கு இன்டர்நெட் வேலை செய்யாம போன் வேலை செய்யாம இருக்கும், பதட்டம் இருக்கும். அந்த பதட்டப்பட தேவையில்லை. அவங்க இருக்கிற உள்ளவங்க சேஃபா பாதுகாப்பா இருக்காங்க. சில பொய்யான வதந்திகளை மாத்திரம் நம்ப கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. அதாவது இப்ப உங்களுக்கு ஏதாவது அவசரமான நிலைமை வரும்போது உங்களுக்கு போனுக்கு அந்த அலர்ட் வருது. போனுக்கு அந்த எல்லாம் படுது, நமக்கு அலர்ட் கொடுத்துருது கவர்மெண்டால. நமக்கு எல்லாம் உடனே வரும், நமக்கு இப்படிதான் நடக்க போகுது. அந்த பார்த்தா நமக்கு விளக்கம் என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கறத நமக்கு முன்னெச்சரிக்கை கூட அறிகுறி அந்த எல்லாம் நமக்கு படும் கட்டாயம் போகும் இந்த மொபைல். ஓகே தியாகு, மேலதிக தகவல்கள் எது இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மீண்டும் நான் தொடர்பு கொள்றேன். நன்றி தியாகு. ஈரான் பக்கமாக வருகின்ற புதிய செய்திகளின் அடிப்படையில் ஈரானுடைய உச்ச தலைவர் காமேனி அயத்துல்லா உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது அவருக்கு பதிலாக அந்த தலைமைக்கு பதிலாக அந்த கட்சியைச் சேர்ந்த காவல்துறை மற்றும் சட்டத்துறையைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் பதவியேற்பதற்கு தயார்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் தற்காலிக தலைவராக பதவியேற்பார் என்று சொல்றாங்க. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உச்ச தலைவர் அயத்துல்லா காமேனி உயிரிழந்ததற்கு ஈரான் 40 நாட்கள் இன்றிலிருந்து 40 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிப்பதற்கான அழைப்பை விடுத்திருக்காங்க. அது தொடர்பான அறிவித்தலை விடுத்திருக்காங்க. இதோட இன்னும் முக்கியமான விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானிய மக்கள் மீண்டும் ஒரு முறை ஈரானை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற தகவலை உச்ச தலைவர் உயிரிழந்ததை விட்டு அவர் அறிவித்தல்ல சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரி ஒரு தகவல்கள் அங்கு இருக்கிறது. இதோட சேர்த்து இன்னும் முக்கியமான விஷயம், ஈரானிய உச்ச தலைவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுமா அல்லது ஈரான் மற்ற நாடுகள் மீது இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலை நிறுத்துமா என்ற கேள்விக்கு இன்னும் சரியான பதில் இல்லை. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலிருந்து வர தகவலின் அடிப்படையில் இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் அமெரிக்காவுடைய நிலைகள் மீதும் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல்களை நடத்தி வராங்க. ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான்ல இப்பொழுது நடந்திருக்கிற இந்த நிலைமையானது, உச்ச தலைவர் உயிரிழந்த இந்த நிலைமையானது கிட்டத்தட்ட 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரான்ல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாகவும் அரசியல் தலைமை மாற்றமாகவும் இது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாற்றமானது ஈரான் மக்கள் பக்கமாக எவ்வாறான சாதகத்தன்மையை வழங்கப் போகிறது, எந்த மாதிரியான மாற்றங்கள் அரசியல் ரீதியிலாக இருக்க போகுது அப்படின்றது இப்ப வரைக்கும் கேள்வியாகவே இருக்கு. காரணம், இன்னும் இந்த போர் முடிவுக்குள் கொண்டு வரப்படல. ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இது முடிவுக்கு வருமா, தொடர்ச்சியா இது போர் மூலமாகவே இது முடிவுக்குள் கொண்டு வரப்படுமா என்ற இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கு. சர்வதேச ஊடகங்களுடைய மிக முக்கியமான நேரடி செய்திகளை பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஈரான் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு பதிலாக தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதாவது ஹார்முஸ் நீர் அணை, இதன் மூலமாக வருகின்ற கப்பல்கள், இதன் மூலமாக பயணிக்கின்ற கப்பல்கள் பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஈரானிய புரட்சிகர படை அறிவித்திருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிக்கலான விஷயமாக இருக்கும். ஆனாலும் இது தொடர்பாக பெரிய அளவான தகவல்கள் வெளிவராவிட்டாலும் ஈரான் இதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க, இல்லை இதற்கு பிறகு இதிலிருந்து விலகி வலிமையான நடவடிக்கைகளுக்கு அனுமதிப்பாங்களா என்ற மாதிரி இப்பொழுது பேசப்படுது. ஆனால் நேற்றைய செய்தியின் அடிப்படையில் இறுதியாக இது தொடர்பாக அவங்க அறிவிச்சதுல அந்த பகுதிகளில் எந்த கப்பல்களும் பயணிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தான் அறிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக பல நாடுகளுக்கான எரிபொருள் பாவனை அல்லது விநியோகம் தடைப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால இலங்கைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்றதையும் நாம சொல்லலாம். காரணம், இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனமோ அல்லது இலங்கை பெட்ரோலிய பக்கமாக சொல்லும் விஷயம், இந்த நாடுகள் மூலமாக அல்லது இந்த பாதைகள் மூலமாக வருகின்ற எரிபொருள் நம்ம நாட்டுக்கு வர்றதில்லை, இது வேற பாதை மூலமாக தான் நமக்கு வருது. அதனால எரிபொருள் தட்டுப்பாடு நம்ம நாட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு மாதத்துக்கு இப்ப இருக்கிற எரிபொருளே ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கு போதுமானதாக இருக்கும் என்றதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. நம்ம இந்த விஷயங்கள் இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு இது இறுதியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெறப்பட்டவை. RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.